ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோ ஷார்ட்ஸுக்கு தான் வந்து எடுத்தேன். பட் 5 நிமிஷத்துக்கு மேலே போனதுனால இது லாங் வீடியோவே போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கிறேன். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அதனால் இது லாங் வீடியோவே இருந்துட்டு போகுது அப்படின்ட்டு. ஸோ பிடிச்சா பாருங்கள், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுங்க. சனிக்கிழமத்த ரொட்டீன் தான் வந்து விலாக்கை வந்து பார்க்க போகிறோம். அந்தன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்முக்கு இனிமேல் எப்போவுமே சாட்டர்டேஸ் வந்து ஸ்கூல் இருக்குது. கவிக்கு எப்பவும் போல தான் சாட்டர்டே வந்து ஸ்கூல் இல்லை. அம்மு வந்து ஒரு 8:20 காட்ட பஸ்ஸு. அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா அப்படின்னா ஸ்கூலுக்கு கொஞ்சம் இன்டீரியராக போகணும். அப்படி இல்லைன்னா மிஸ் பண்ணிட்டான்னா கொண்டு போய் தான் விட்டுட்டு வரணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே மேடம் வந்து கிளம்பிடுவாங்க. அம்மாவை ஸ்கூல் அனுப்பிட்டு கவிக்கு வந்து ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால நானோ அல்லது அவங்க அப்பாவோ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் கூட கூட்டிகிட்டு போயிடுவோம். அவங்க அப்பா வந்து எனக்கு இன்றைக்கி வெளியில் போகிற வேலை இருக்குது சாமி, நீயே வந்து தம்பி கூட்டிகிட்டு போயிரு அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு சாப்பாடு வேலை எடுத்து கொடுத்து சாப்பிட வச்சுட்டு மாத்திரையை வந்து காலையில் மாத்திரை கொடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா மதியானத்துக்கு அவங்களே சாப்பிட்டு மாத்திரை வந்து சாப்பிட்டுக்குவாங்க. அதிக மாத்திரை இல்லை, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. அதனால் காலையில் கொஞ்சம் நிறைய மாத்திரை இருக்கிறதுனால நம்ம எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் சாப்பிட வச்சுட்டு அப்பாவும் மாத்திரை சாப்பிட வச்சாச்சு. நாங்களும் வந்து ஆஃபீஸ் வந்து கிளம்பிட்டோம். கவி கூட்டிகிட்டு தான் வந்து போனேன். ஸோ அப்பாவை தனியாக விட்டுட்டு போகிறக்கு கொஞ்சம் பொக்குன்னு தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கவி வந்து அப்படியே வந்து நான் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிட்டேன். ஸோ அங்கே வந்துமே சாருக்கு வந்து ஒரே கொண்டாட்டம். அப்பா கூட போனாலும் சரி, அம்மா கூட போனாலும் சரி, அவருக்கு என்ன எங்கேயோ ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போனால் ஜாலி தான். இது ஆஃபீஸில் எடுத்த வீடியோ தான் அது. அந்த அன்னைக்கு கம்பமுடுங்குறா அப்படிங்கிறதுனால ஒரு 12:30 மணிக்கே வந்து விட்டுட்டாங்க. ஸோ நான் கவி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து மத்தியானம் ஒரு 12:30 மணி போல் கிளம்பிட்டோம். கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 to 4 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பம் முடுங்குற நிகழ்ச்சி வந்து நடந்தது. ஸோ அதுக்கு முன்னாடியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புனோம். உடம்பு கொஞ்சம் சரியில்லாதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு 3:30 மணி போல் தான் வீட்டுக்கு வந்து வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கரும்பால் இருந்தது. 2 பேத்துக்கு நல்லா பசி. அதனால் கரும்பால் குடிச்சிட்டு போகலான்ட்டு நானும் கவியை குடிச்சிட்டு வந்தவ தான் மாத்திரை சாப்பிட்டு அப்படியே வந்து படுத்துட்டேன். அம்முக்கு 6 மணி 6:30 6:45 தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வருவாள். அவள் வந்ததுக்கப்புறம் வீட்டு நிலைமையை அவள் பார்த்தது ரொம்பவே ஷாக் ஆகிட்டா. வந்து தான் வந்து என்னையும் எழுப்பவே இல்லை. நான் நல்லா அசந்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் கவிதா சொல்லியிருப்பான் போல், ஏய் அம்முக்கா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைடி, ஊசி போட்டு வந்துருக்குது, நீயே எல்லா வேலையும் செய்யின்னு கவி வந்து அம்முக்கா கிட்ட சொல்லவும் அம்முவே வந்து பார்த்திங்கன்னா, அம்மா தயவுசெய்து நீங்கள் எந்திரிச்சு வராதீங்க, நானே எல்லா வேலையும் செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டா. இது யார் வீடியோ எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மு வேலை செய்கிறத பார்த்துட்டு என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல. நானும் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். அம்மா நீங்கள் தயவு செய்து கம்முன்னு இருங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னா, சரி சாமி சும்மாவாவது நின்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்து அப்படியே என்ன சொல்கிறது, தொக்கு மாதிரி வந்து செய்கிறேங்கம்மா அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. நான் நல்லா இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேலைகள் எல்லாம் மேடம் வந்து டிமிக்கி கொடுத்துருவாங்க. நானுமே அவளை வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம், சரி விளையாட்டுக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஒரு 80% வந்து நானே இழுத்து போட்டுட்டு எல்லா வேலையும் வந்து செஞ்சுருவேன். எனக்கு முடியாதப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா என்னை ஒரு வேலை செய்ய விடவே மாட்டா. நீங்கள் கம்முன்னு இருங்க, நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து டிவி பாருங்கங்கிறா, கொஞ்சம் நேரம் ஃபோன் பாருங்கங்கிறா. நீ கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருந்தீங்கன்னா போதுங்கம்மா, நானே செஞ்சுருவேன் அப்படின்ட்டா. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்தது, என்ன சொல்கிறது, ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது. இதுக்காக நம்ம அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நல்லா வந்து இருக்காது. ஸோ அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு வந்து இஞ்சி பூண்டுலாம் தட்டி போட்டு மேடம் ஏதோ செஞ்சாங்க. பட்டு டேஸ்ட்டாக தான் இருந்தது. பிள்ளைங்க நம்ம வந்து நல்லா இருக்கும்போது செய்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக நம்மளுக்கு உடம்புக்கு முடியாத போதோ அது அவங்க ஏதாவது சூழ்நிலையின் போதோ அவங்களுடைய வேலைகளையும் அவங்களுடைய தேவைகளையும் செஞ்சுக்கிறதுக்கு, மற்றவங்களை எதிர்பார்க்காம இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, அவங்க வேலையை அவங்க செய்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம பழக்கி வைக்கணும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய பாலிசி. ஸோ அதை தான் அம்முக்கும் கவிக்கு 2 பேர்த்துமே சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்க்குமே இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி சுட்டு தக்காளி தொக்கு செஞ்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டு கையோட மாத்திரை கொடுத்தா, அதையும் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அம்முக்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு 2 பேரும் எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சாமி, 2 பேரும் சேர்ந்தே இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்ட்டு ஃபுல்லாக கிச்சனை மறுபடியும் டீப் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ சனிக்கிழமை ரொட்டீன் ஃபுல் டே இப்படி தான் முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.